शेषार्यवंशकलशोदरिपुरुणचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्य पदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतम् गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यम् अहम् प्रपद्ये। श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मि नित्यम् குருவிருத்த குழலீத்தரன் காமக்கடும் குருவிருந்து குருவிருத்தம் புட்குழிதிருவே உயிரின் பொருள்களுக்கு குருவிருத்தம் முதுராமல் குறையகோதரைத்தா திருவிருத்த ஊரறிகத்திரீர் திருநாட்டகத்தே. 65வது பாசனம். நோன்பு திருவாய்மொழி பாசனம். இதுக்கு விளக்கம். கத்துப்பிடமலர் கண்ணின் குலம் வென்று ஓரோ கர்மம் முத்து பயின்று செவியடுசாடி உலகமெல்லாம் முத்தம் விழுங்கி உமிழ்ந்த பிரானார் திருவடிக்கு உத்தும் உராதும் மிளர்ந்த கண்ணாய் எம்மை உள்கின்றனவே. கண்ணன்ன ஞானம். ஆழ்வார் விஷயத்துக்குள்ளே ஞானம் முதிர்ந்தது சந்தோஷப்படுறார். எப்படி இருக்கு அப்படின்னா, இளமையான பெண்மான்களுடைய பரந்த கண்களின் ஜாத்தியை ஜெயித்து ஒரு காரியத்திலே பொருந்தி அக்காரியத்திலே பழகி அக்காரியத்தை சாதுகளோடு வினாடி ஆலோசித்து எனக்கு அனுகூலமாயும் பிரதிகூலமாயும் தடுமாறுகிற கண்களாய் பேர்விட்ட கண்களே. இவை எல்லா உலகங்களையும் மிச்சமில்லாதபடி பழைய காலத்தில் லயித்து உள்கொண்டு பின்பு வெளியிட்ட எம்பெருமானது திருவழிகளின் கீழே இவ்வுலகத்திலே எம்மை தமக்கு உடனாம்படி கவர்ந்து கொள்கின்றன. என்ன சொல்றது அப்படின்னா, கிழவித்துறையில தலைவி நோக்கின் வாசி கண்டு தலைவன் குறிப்பறிந்து உரைத்தல் கண்ணழகை விவரிக்கிறார் அப்படின்னு ஆழ்வார் ஞானம் தெரிஞ்சுக்கணும். இப்பாட்டு நெஞ்சை நோக்கி தன்னுள்ளே சொல்லியது. நெஞ்சை நோக்கிகிறது சொல்லணும். தலைமகள் நோக்கிலே ஈடுபட்ட தலைமகன் அக்கண்கள் தனக்கு பாதகமாகிறபடியை ஆங்கருக்கு சொல்லுகிறான் என்றும் கொள்ளும். இளைய மான் பேடை மருண்டு நோக்கும் நோக்கத்தினும் இவருடைய நோக்கம் அழகியது என்பதை காட்டா கத்துப்பிணவர் கண்ணின் குலம் வென்று எனப்பட்டது. கன்று பிளஸ் பிணை, கற்றுப்பிணை என்று மென்றொடர் ஒன்றொடராயிற்று. இளமை பெயர் பிணை பெண்மை பெயர். யானையும் குதிரையும் கழுதையும் கடவையும் மானோடைந்தும் கண்டெனக்குரியா புல்வாய் நல்வி உடையே கதறி சொல்லாய் நாடில் பிணை எனப்படுமே என்பதால் இச்சொற்கள் மானுக்கு உரியனவாக அறிகிறார். அப்படின்னு என்ன, மான் கண் அப்படியே உடைந்திருக்கும். அந்த மாதிரி ஓரோ கர்மம் முத்துப்ப என்று சரி எடுசாவி தான் நாயகியை நோக்காத பொழுது அவள் தன்னை மனத்தில் பொருத்திய காமக்குறிப்பு விளையாம்படி அன்போடு நோக்குகிறான். தான் அவளை நோக்கும் பொழுது
அவள் நாணத்தால் தன்னை எதிர்நோக்காது பார்வையை பொது நோக்காக வேறோர் வஸ்துவை பார்ப்பன் போல வேத்திரத்தில் செலுத்தலும் இங்கனம் அடிக்கடி பலகால் விரைவில் நிகழும் பொழுது அவள் கண் பார்வை காதலவும் செல்லுதல் தான் கருத்தூன்றிய காரியத்தை பற்றி காதை அடுத்து வினாவி அதனோடு ஆராய்தல் போலுதலும் என்று இவை வெளியிடப்பட்ட வாயினான். நீண்ட பெரிய வாயகங்கள் என்ன பேதனமை செய்தனவே என்று வானாழ்வார் சொல்லுற மாதிரி ஒருவரிடம் பற்றில்லாமல் இருந்த என் ஒருவன் அத்தன்மை ஒழிந்து ஒருவரில் பத்து வைக்க நேர்ந்தால் அதில் கருத்தூன்றி அவ்விஷயத்தை குறித்து அருளியாரோடு ஆலோசித்து முடிவு செய்ய தொடங்குவது பழக்கம் ஆகலால் அப்படியே இருவரையிலும் பொது நோக்கம் உடைய கண்கள் தன்னிடத்தில் அன்பு நோக்கம் வைத்து ஈடுபட்டு அத்தன்மையை குறித்து காதுகளோடு வினாவலுத்தனா என்று கண்களின் மேலேற்றி கூறினான் என்றார். நாயக்கியின் கண்கள் காதளவும் நீண்டு விலட்சணமாயிருக்கும் தன்மை இதனால் வெளியிடப்பட்டதாம். குறிப்பு நோக்கத்தை தனக்கு அனுகூலமாகவும் பொது நோக்கத்தை தனக்கு பிரதிகூலமாகவும் கொண்டு உத்தும் உராதம் வெளிர்ந்தா என்றார். உலகமெல்லாம் முற்றும் விழுங்கி ஓழ்ந்து விரானார் திருவடிக்கு எம்மை உண்கின்றனவே என்று அர்ப்பணிப்பது. திருவிக்கிரமாவத காலத்தில் பூமி முழுவதும் அப்பெருமான் திருவடிக்கு இடமானதால் தனக்கு இவ்வுலகில் நிகழ்ந்த நிகழ்ச்சியை பிரானார் திருவடிக்கு நிகழ்ந்தனா என்றான். சர்வரட்சனான சர்வேஸ்வரனுடைய விபூதியின் கண் எனக்கு இந்த நலிவு உண்டாயிற்று என்ற வார்த்தை. உள் நின்ற வினவுத்து மறுப்பு உண்கின்றனா என்றபடி என்னை விஷப்படுத்திக் கொள்கின்றனா என்னை நெல்கின்றனா என்றுமா. இதுக்கு சுவாபதேசார்த்தம் என்ன சொல்றார் அப்படின்னா, ஆழ்வாருடைய ஞானத்திலே பாகவதர் ஈடுபட்டு விரைக்கும் வார்த்தை இதற்கு உள்ளுரை பொருள். கத்துப்பிணமென கண்ணின் சுரம்பென்று சம்சாரமாகிற காட்டிலே தெரிகிற பேரமை உள்ள மிருகம் போல்வாருடைய ஐம்பல வழியில் பருகிற ஞான ஜாதியை அதிசயித்து உத்கிருஷ்டமாயிருக்கும் இவ்வாழ்வாருடைய ஞானம் என்பை ஓரோ கரமும் முத்தம் பயிர்ந்து அந்த ஞானம் அறியத்தக்க பகவத் ஸ்வரூபம் முதலியவற்றின் பொருந்தி ஊன்றி ஆராய்ச்சி செய்து நிற்கும் தன்மை சென்றடைகிறது. செவியோடு விஷாவி செவி என்றும் ஸ்துதி என்றும் தெரியாயும் அந்த ஞானம் சிறந்த பிரமாணமான ஸ்துதியோடு ஒத்திருத்தல் தோன்றும். பிரானார் திருவடிக்கு வித்தம் பெறாதும் எண்ணம் புகுந்தோ என்றபடி மானசானுபவம் நடத்தலால் வந்த உறவும் பெருக்காய் கடிப்பவர் போல் என்றபடி பூர்ணானுபவம் கிராமையால் உண்டான புறாமையும் என்றும் இரண்டும் குறிப்பிட்டப்பட்டன. மிளிர்ந்த கண்ணாய் எல்லா நிலையிலும் ஆழ்வாரதி ஞானம் புரியாது விசாலித்துள்ளமையை காட்டும். எம்மை ஒன்கின்றவே இப்படிப்பட்ட ஆழ்வாருடைய ஞானம் தம்மை வசப்படுத்தனமை சொன்னபடி இது பதார்த்தம்
திருவாய்மொழி என்ன சொல்றது? இதற்கு மக்கள் திருவாய்மொழி என்றால் ஆழ்வார் ஞானம் ஆஸ்திதரை வசீகரித்தது. பகவத் விஷயத்தில் மானுசானுபவம் கருக்காய் என்கிறாரே. அதிருப்தி பூர்ண அனுபவம். மிக பேத்துக்கு வேண்டியது என்னென்று கைவிதல் இல்லை. என்ன சொல்றார்? நூத்தன உண்பிலேன் முன்னிலேன் ஆகிய நூத்தன்னும் மாத்தகைக்கின்றேன் என்றார். என்ன பேக்கை நீ செய்தவரே. இரண்டாம் பாகத்தாலே பிராட்டிக்கு வந்த பிரதிபந்தங்களை போக்கினான் போலே என்னுடைய பிரதிபந்தங்களை போக்கி என்னவை செய்கிறேன். கிஞ்சக்கார அபேட்சையாலே உன் கிருபையாலே எனக்கு செய்தன வேணும். நீ எங்க பார்த்தீர் கிருபை அப்படின்னா 2 உதாரணம் கொடுத்தோ அதே மாதிரி எனக்கும் அங்கதாக வேண்டும் நினைக்கிறேன். திரியுருவங்களில் உரை அறிந்தேன் அனுமாவலே. அதனாலே பரியாப்தன் என்று ஆகியினால் நீயே வந்த நபேட்சத்தை கட்டவையாக்கும். வாக்கிசேஷத்தாலே சொன்ன கைங்கரியத்தை அபேட்சிக்கிறார். தொடர்ந்து அருளே என்றவுடன் மாறாமையாலே என்னை அகத்தாது ஒளி வேணும் என்கிறார் அடுத்த பாசகத்தாலே. 8ஆம் பாசகத்தாலே இங்கே வைத்தோமே என்றால் சம்சாரத்தில் வைத்து அகத்திரதென்றோ விவிதேசங்கள் எல்லாம் வைத்து இங்கே வச்சிருக்கேனே சுவாமி எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு என்ன சம்சாரம் வச்சிருந்தரே சம்சார சாகரம் கோரம் அந்த கிளேசமாகம் சுவாமி சரணம் பிராப்தியா நிஸ்தரிந்து வணீகரான் நானும் முன்னே சரணம் பற்றுகிறேன். சரி, 9ஆம் பாசகத்துக்காலே என்ன பண்ணணும் என்றால் என் விரோதியை போக்கி கைங்கரியம் தந்துள்ளது. 10ஆம் பாசகத்தாலே எல்லா திசையிலும் உன் திருவினைகளையே சரணே என்றிருக்கும்படி பண்ணி வேண்டும். இந்த கற்பார் நித்தியசூர்களுக்கு போக்கியராக மகோபகாரத்துக்கு பத்திபகாரம் இல்லை. ஆகையினாலே நித்தியூரம் கொடுக்கும்படியான பாசுரம் இது. கண்கள் பாதகம் என்று தலைமகள் கண்களில் ஈடுபட்ட தலைமகன் பேச்சு கத்துப்பிண கண்ணின் குலம் என்று ஓரோ கிரமம் புத்தப்பெயர்ந்து சிறையொரு சாவி புத்தும் பிடுங்கி உமிழ்ந்த பிரானா திருவடிக்கு திருவிக்கிரமான் திருவடிக்கு புத்தும் உராதம் இழந்த கண்ணாய் என்று ஆழ்வார் எம்பெருமானுக்கு பார்த்து என்பவர் எம்பெருமான் ஆழ்வார் ஞானத்துக்கு பாகவதால் சந்தோஷப்படுகிறார். ஞான வைசத்தியம், மௌத்தியம், பிரபத்தி, ஸ்வரூபாபிர்பாவம், சாதனா அனந்தயம், ஆன இருப்பு கண்டாரை ஈடுபடுத்தும் என்ற விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். இந்த ஈட்டுக்கார நம்பிள்ளை சுவாமி என்ன சொல்றார் அப்படின்னா, தலைமகள் நோக்கிலே ஈடுபட்ட தலைமகன் கண்கள் தனக்கு பாதகமாகிறவரையே ஆங்கனுக்கு செல்லுகிறான். ஆங்கன் தோழர் கன்றான மான் முக்தமான மானினுடைய மலர்கண் மலர் போல இருக்கிற கண்ணெண்ணுதல் விகசிதமான கண்ணெண்ணுதல் புலம்பென்று அஜாத்தியாக வென்றதாயிற்று. ஓரோ கிரமம் ஓரோ காரியத்திலே உப்பு அதிலே நெருங்கி அத்தை செவியோட விஷாதி தர்ம விஷயமாய் ஓரிடத்திலும் பத்தின்றியிலே இராதே ஒன்றிலே துணிந்து அதிலே நெருங்கி
அத்தை தேசிகரோட போதேந்த பரஸ்பரம் பண்ணுவாரை இப்போதே இவனையே சவிசேஷமாக கடாட்சிப்பது இவன் பார்த்தவாறே கண்ணை மாற வைப்பதான போது இருந்தது. உலகமெல்லாம் என்கிறபடியே சர்வரட்சகானவர் திருவிழைகளிலே இருந்து அவர் எல்லைக்குள்ளே இருந்தாயிற்கவே பாதகமாகிறது. புத்தும் புராதம் மெழுந்தார் முருகாடுருவும்படி இவன் நோக்குவதே அந்நோக்கிலே பரவசமாய் இவன் பார்த்தவாறே அந்நோக்கை மாற வைப்பதாய் விழுதான் இன்றுள்ள கண்டாய் என்று வெண்கின்றவே. கண்டென்கிறது எவரேஷத்தாலே ஒரு பாதக பதார்த்தம் என்னை வெளியான் என்றது என்கிற சுவாபதேசம். இத்தால் ஆழ்வார்படியை கண்டவர்களுக்கு இருக்கிறபடியிலே இது கத்துப்பிடுவதற்கு கண்ணின் குலம் கண்டு என்கிறவித்தால் காரிய புத்தி இல்லாத மௌத்தியத்தை நினைக்கிறது. ஓரோ கிரமம் முத்துப்பு என்று என்கிறவித்தால் பிரபத்தியை சொன்னபடியிலே இது விண்ண ஞான காரியம் என்றோ கீழ் சென்று மௌத்தியந்தருக்கு சேர்ந்தபடி என்கிறே எண்ணில் அதில் கர்த்தவியத்தா புத்தி என்றே இருக்கையை நினைக்கிறது. இதனை செய்யாயிருக்க செய்தே சாதனத்தில் அன்மையாதே சுரூபத்திலே அந்தர்பவித்திருக்கிறே கண்ணிக்காதே சொன்னபடியை உடையராய் இருக்கிற விருப்புத்தான் கண்டாரை ஈடுபடுத்தும்படியை சொல்லுகிறது. வண்ணம் சிவந்தில் அவன் நோக்கில் அவனுக்கு அகப்பட்ட தலைமைகள் தான் நோக்கின் அவன் நோக்கின் வாசியை செங்கஞ்செறிச்சீர்ந்தே எம்மேல் செயல்படியை கண்டு நாயகன் கருத்திருந்த தாயாருக்கும் தோடிமார்க்கும் உரைத்த பாசுரத்தாலே கருத்துகிறார் கத்துப்பிணை என்பதன். இளவான் பேழையர்களுடைய மலக்கண்களை எல்லாம் ஜெயித்ததாய் பரஸ்பர ஸ்பர்தை உள்ளதாய் தன்னில் தான் பரியாயத்தரிக்குமலாய் ஓர் காரியத்தை எண்ணி அறுதியிடுகின்றதாய் அறுதியிட்ட காரியத்தை செவியோடு ஒத்து பேசுகிறது என்றதாய் லோகங்களை பிரளயம் வர வைத்தலே வைத்து ரட்சித்தும் அது போக வெளிப்படுத்தி ரட்சித்து உபகரித்தும் அவனடிகளுக்கு அடிமை செய்ய திட்டினவளாயும் திட்டாரவளாயும் முத்தும்புராதும் கடாட்சமுள்ள திருக்கண் மலர்களாய் வளர்ந்த கண்ணாய் எம்மை என்றது சீயரை கூட்டிக் கொண்டு கொள்கின்றவே எம்மை அனுபவிப்பதாய் பிரத்திமையை பொன்னுமவியால் உயிர்கின்றவனா என்னாள். கண்ணினுடைய பார்வைக்கு அகப்பட்டு பாங்கன் பேசுகிற வார்த்தை அப்படின்ற தோழிக்கு சொல்ற வார்த்தையிடம் சொல்ற விஷயம் என்ன? அழ்வாருடைய ஞானம் ஸ்லாகிக்கத்தக்கது என்று பாகவதர்கள் அறிவர்கள். இது சாமான்யமான ஞானம் இல்லை, பரபக்தி பரஞானம் முதிர்ந்த பரமபக்தியான ஞானம். ஆழ்வார் ஒருத்தருக்கே யாவத்தராயிருக்கும்படியானது என்றறிந்து பண்ண வேண்டியது. தஸ்மங்கிரதமானந்தாம் விதே பிரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபவரையந்தாம் வந்தே குருதரந்தராம்.